ஹை கைஸ், நான் தான் மஃபா. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஏர் ஷோ நடக்குது. ஃபைனலாக ஒரு வழியாக வண்டியை நம்ம பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, வெளியில் தான் விடணும், சேஃப்டியில் அப்படி இப்படின்னாங்க. நல்ல வேலை கரெக்டான ஒரு இடத்துல பார்க்கிங் அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க் பண்ணியாச்சு. 10 to 12 மணி வரை ஷோ நடக்கும்னாங்க. நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம். காலையிலேயே சாப்பிட்டாச்சு. என்னடா தொப்பிலாம் போட்டிருக்கேன்னு பார்த்தா முடி ஓவராக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதனால் அப்படி தொப்பியை போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். கண்ணாடி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம கூலிங் கிளாஸ் போட்டுற வேண்டியதான். நான் அப்படி மெரினா பீச் உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குன்றதை நான் அப்படி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன மெரினா பீச்சுக்கு வந்தது இல்லை. ஒரே வாட்டி ஏதோ ஒரு ரோட்டுலேயே அந்த சைடு வண்டியை விட்டுட்டு வந்தோம். இதான் என்ட்ரன்ஸ் போல். ஆனால் ஃபஸ்ட் டைம் வரேன். இன்னும் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இனிமே தான் கூட்டம் ஏறும்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு தானே. இங்கேருந்து எங்கே போகணும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே. இதில் நடக்கிறதுக்குள்ளேயும் கால் செத்துருமேங்க. ஐயோ, ஸோ நடக்கிறதுக்கு இன்னும் நடக்கணும் போல். இந்த மண்ணில் நடந்தோம்னா கால்லாம் செத்துருது. அதனால் அப்படி ரோட்லேயே நடந்து போயிட்டுருக்கோம். அந்த இருக்கு பாருங்கள், இதைத்தான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தேன். இலவச டாய்லெட். வேறு வழியில் போயிட வேண்டியதான். இதுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாது. கூட்டம் அந்தளவுக்கு வரலை, இனிமேல் தான் வந்துட்டுருக்காங்க. இங்கே தான் கூட்டம் சேரும்னு நினைக்கிறேன். இத்தனை 10 லட்சம் பேரோ எத்தனையோ டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னென்னு தெரில. மரத்தெல்லாம் அழிக்கிறாங்க. இந்த மரம்லாம் இருக்க போய் தான் இப்போ நம்மளால் இந்த வெயில் அடிக்கும்போது இணல்ல உட்கார முடியுது. இப்போவே வெயில் வச்சு கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக போக என்னென்ன பண்ண காத்துட்ருக்கோம். அதாவது வெயில் மாமா மட்டும் உள்ளே போயிடுச்சு. மழை வரக்கூடாது, அப்படி மிதமாக இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். அதாவது எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். இந்த கூட்டத்தில் மழை வந்துச்சுன்னா இடம் எப்படி ஆகும். அப்படி ஒரு தரமான ஒரு மழை கடகடன்னு அடிக்கணும். நம்ம கொடை கொண்டு வந்திருக்கோம், ரெயின் கோட் எட்டு வரல. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓரமாக நின்றுக்க வேண்டியதான். இங்கேருந்து அங்கே நடந்து வரத்துக்குள்ளேயுமே சோழி முடிஞ்சிருச்சுங்க. ஏ அப்பா, ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சின்ன சின்ன சின்னதாக கொஞ்சம் இருக்கா, அது எல்லாம் நம்ம மக்கள் தான். சரியான கூட்டங்க. அதாவது 10 லட்சம் பேர் வர்றதுக்கான ஒரு டார்கெட்டு, ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் வர வழியில் ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஜூஸு, டீ, வடை, அது இது நிறைய இருக்குது. அப்படி நம்ம ஒரு எதுவுமே சூடாக சாப்பிட மாட்டோம். கூலாக தான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்திருக்கு. அது மண் சைடில் நடந்து வந்திருந்தோம்னா இந்நேரத்துக்கு அங்கேயே உட்காந்துருப்போம். ரோட்டில் நடந்து வர போய் பிரச்சனை இல்லை. மண்ணில் நடந்து வந்திருந்தோம்னா கால்லாம் செத்துருக்கும் நமக்கு. வர வழியில் ஜூஸ் கடை, மாங்காய் கடை, அன்னாசி கடை, தண்ணீர் மத்தன் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் குடிச்சு வர வழியில் பாத்ரூமாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அப்புறம் தான் 2ஆம் ரவுண்டு போயிட்டு வந்தேன். பரவாயில்லங்க, வெயில் அந்த அளவுக்கு இல்லைங்க. வாரம்
ஒன்று ஷோ மேலே தான் நடக்கும். நான் இப்படி கையை வச்சுக்கிட்டு என் கையெல்லாம் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். ட்ரைபேட் அழகாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்தோம்னா ட்ரைபேடை போட்டு விட்டு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் கருவாடாக ஆயிரும். தண்ணிக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். அதாவது இந்த மாதிரி ஷோலாம் லைவாக பார்க்குறத விட டிவியில் பார்க்குறது தான். அப்படி ஃப்ரீயாக உட்காந்துட்டு கரெக்டாக மேலே மட்டும் காட்டுவாங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் இந்த இடத்துல போவோம், தலையும் தூக்கணும், ஃபோனையும் தூக்கணும். எனக்கு ஒரு உடம்பு வலி வெறித்தனமாக இருக்க போது. பாருங்க, சைடு ஃபுல்லாக ஒரு பட்டாளம் மாதிரி கொடையை வச்சு மறைச்சி எல்லாம் உட்காந்துட்டாங்க. ஃபைனலாக நம்ம அப்படி இப்படி நடந்து தண்ணிக்கிட்ட வந்தாச்சு. இந்த ஸ்பாட் நமக்கு கரெக்டான ஸ்பாட். இதுக்கு மேலே நம்மளால் அங்கே போயிட்டு இங்கே வர முடியாது. இதுக்கே நாக்கு தள்ளிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இங்கேயே நம்ம பட்டறையை போட்டுற வேண்டியதான். மேலேந்து வராங்க, எங்கே போகிறாங்க? அப்பா, பறந்தே ஆகுறோம். ப்ரோ பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்த். ப்ரோ வந்து நிறைய ஆல் இண்டியா ரைடெலாம் போயிருக்கீங்கன்னா ப்ரோ? இந்தியாவில் நிறைய ரைடு போயிருக்கேன். இந்த ஒரு 4 countries ரைடு போயிருக்கேன். 4 countries ரைடு போயிருக்காங்க. ப்ரோ நான் உங்களோட வரலாமா எப்போது ஃப்ரீயாக இருந்தால்? கண்டிப்பாக ப்ரோ, ஒரு பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப ஹைலாம் போக முடியாது. ஏதோ லோக்கலில் எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா போகிறேன்னா சொல்லுங்கள். சோலோ ட்ராவல் தான். பக்கத்தில் நான் ஆதி பெருங்குடியில் இருக்கவங்களோட எப்பயாச்சும் போவேன். நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏதாச்சும் போகிறதா இருந்தால் ஒரு 1 வீக், ஒரு 10 days முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் பிளான் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக பையா, கொடையை நோட்டு பையா. பாறை இறங்குறதுக்கு நம்ம எங்க போய் எடுக்க முடியும்? கொடையை வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க மக்களே. கொடைய வச்சு மறைக்கிறாங்களப்பா. சத்தம் மூணு பேர் ஒன்னா வராங்க. ஆரஞ்சு, ஒயிட், பச்சை. फोकस आवे यार लेवल நீங்க மட்டும் தான் போவீங்களா? நாங்களும் வருவோங்கடான்னு சொல்லிட்டு கழுகுலாம் வர ஆரம்பிச்சிட்டு
அங்கேயே பிரிஞ்சு எதுக்கு?
ஃபைனலாக ஷோ முடிஞ்சிருச்சு. 2.5 மணி நேரம் உச்சி வெயிலில் நின்று தலை சுற்றி விழாததான் குறை. அது எங்கிட்டு வராங்கன்னு தெரியல, அவங்க சர்சர்னு வந்துட்டு போயிட்டாங்க. வர்றாங்க போகிறாங்க. ப்ரோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சவுண்ட் நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஷோவிங்லாம் நல்லா இருந்துச்சு. என்னன்னா கொடையை தூக்கிட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அந்த கொடையிலேருந்து வருதுன்னு தெரியாம கொடையை பக்கத்தில் வச்சா நிழல் வராது, அதையும் ஹைட்டாக தூக்கி வச்சிடறாங்க கொடையை. அல்ல கொடையை தூக்கி வச்சுட்டு அதுக்குள்ள போனை வச்சு மற்றவங்க பார்க்க பிரைட் பளிச்சுட்டு வெயில் ஓவரா அடிக்குன்னு சொல்லிட்டு கொடையை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ண போறாங்க? ஒரு நாள் டெலிட் பண்ணிடுவாங்க. அது என்னவோ உண்மைதான். நானுமே எவ்வளோ எடுத்திருக்கேன், எவ்வளவோ டிலேட் பண்ண வேண்டியிருக்கும். சரி ப்ரோ, அப்படி இப்படி போறாரு, நான் இப்படி போறேன். அடுத்த ரைட்ல கண்டிப்பா ஏதாவது மீட் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஓகே பை. போயிட்டு வாங்க, பார்த்துவோம். ரைட்டு, இப்போ நம்ம நேராக அங்கே போய் ஒரு ஜூஸ் கடையை பார்த்து நல்ல ஜூஸை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இந்த கூட்டத்தில் நம்ம போகவே முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்கிற மாதிரியே ஒரு 1000 பேர் நினச்சாங்கன்னா திரும்பவும் டிராஃபிக்காக தான் ஆகும். பார்க்கலாம். நம்ம அங்கே போயிட்டு நம்ம வண்டியை தேட வேண்டியதே பெரிய டாஸ்க்கு. வண்டியை நம்ம தேடுறது பெரிய கஷ்டம். வண்டி எங்கே விட்டோன்னே தெரில. வண்டியை கண்டுபிடிப்போம். வண்டியை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதை பாருங்க, அப்பா ஃபுல்லாக அம்பர்லா தூக்கிட்டு தான் வருது. பாதி சென்னையே திறந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தலை கிருட்டுன்னு சுத்துது. எங்கேயாவது போய் உட்காந்துட்டு நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. அந்த பீச் இடத்துலேருந்து இங்கே நடந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சரியான கூட்டம், செத்துட்டேன். மயக்கெல்லாம் டக்குன்னு வரவங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக மயக்கம் மட்டும் விழுந்துருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு 2 பேர் மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. நடக்க கூட முடியல. தண்ணி ஜூஸை குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்தே ஒரு 40 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். இப்போ பாருங்கள், இன்னும் கூட்டம் குறையல. இன்னும் ஏகப்பட்ட கூட்டம் வந்துக்கிட்டும் போய்கிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மணி நேரம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 2 மணி நேரமாக ஆகும். ஏன்னா போகிறதுக்கு சுத்தமாக இடமே இல்லை. நடந்து போகிற கூட்டமே அதிகமாக இருக்குது. வண்டியெல்லாம் வச்சு நம்ம போகவே முடியாது. ஓகே, எல்லோரும் சேஃபாக போட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.